மத்தேயு 21:1 அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பெகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு முக்கியமான சம்பவம். எப்பொழுதுமே அவர் தன்னை குறித்து தன்னை ஜனங்கள் கனப்படுத்த வேண்டும் அல்லது ஜனங்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்று அவர் எப்பொழுதுமே விரும்பினதே கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய வார்த்தை. அப்படியானால் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவர் கழுதையின் மேலே ஏறி கழுதை குட்டியாகிய மரியின் மேலே சேர்ந்து அவர் பவனியாக வருவார் என்று தீர்க்கதரிசியினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது, தேவனால் உரைக்கப்பட்டது, தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது. அப்போ இது நிறைவேறும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி 2 பேரை அழைத்து, நீங்கள் போங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதையை கட்டி இருக்க காண்பீர்கள், நீங்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்க. யாராயிலும் ஏதாவது சொன்னால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவங்க அப்படியே போகிறாங்க. அப்படி போகும் பொழுது என்ன நடந்தது? 6ஆம் வசனத்திலிருந்து, சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்போரும் பின்னடப்போரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இயேசு சொன்னபடியே கழுதையை கொண்டு வந்துட்டாங்க, அதன் குட்டியையும் கொண்டு வந்தாங்க. அவைகள் மேலே வஸ்திரங்களை போடுறாங்க, தங்கள் வஸ்திரங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த மரியாதை போல இந்த உலகத்தில் எந்த ஒரு தலைவருக்கும் நடந்தது கிடையாது. இந்த நாள் வரையில், இது வரைக்கும், இனிமேலும் நடக்க போவதில்லை. போட்டுட்டு இருக்கிற வஸ்திரத்தை எடுத்து போடுறாங்க ஆண்டவர் இயேசுவுக்கு. வஸ்திரத்தை எடுத்து கழுதையின் மேலே போட்டாங்க. ஆண்டவர் இயேசுடைய பாதம் தரையில் நடக்கக்கூடாது, ஆண்டவர் இயேசுடைய பாதம் வலிக்கக்கூடாது, ஆண்டவர் இயேசு நடந்து அவர் பிரயாணம் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதனால் அந்த கழுதை கொண்டு வந்தாங்க. இது ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருந்தாலும் இயேசு தான் சொல்ல முடியும், அவர் சொன்னாதான் அவங்க செய்ய முடியும். அவர் சொன்ன உடனே இவங்க கழுதை கொண்டு வந்ததோடு நிறுத்தாமல் தங்கள் வஸ்திரங்களை அதன் மேலே போடுறாங்க. அப்படின்னா என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. வஸ்திரத்தை போட்டு எருசலேம் வரைக்கும் போகிறாங்க. அவங்க அப்படி வஸ்திரத்தை அந்த கழுதை மேலே போட்டாலும் பரவாயில்ல, அதை எடுத்து என்ன பண்ணலாம், திரும்ப போட்டுக்கலாம்.
போட்டாங்க. ஆண்டவர் இயேசு இறங்கின உடனே திரும்ப அந்த வஸ்திரம் இருக்கும். ஏன்னா வஸ்திரம் இல்லாமல் யாரும் வீட்டுக்கு போக முடியாது. அதை திரும்ப எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், எந்த தலைவருக்கும் செய்யாத ஒரு காரியம், வஸ்திரத்தை அந்த கழுதை மேலே மட்டும் போடல, வழியில் விரிச்சாங்க. வழியெல்லாம் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். இப்போ ஒரு பிரசிடென்ட், ஒரு பிரைம் மினிஸ்டர், இல்லை ஒரு தலைவர் வராருன்னா ரெட் கார்பெட்னா சிவக்கு சமகாலம், ஜமக்காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஜமக்காலம். நம்ம சபையில் கூட நடுவில் போட்டிருப்போம் ரெட் கலரில், நீங்கள் எல்லாம் முக்கியமானவங்க அது வழியாக வரணும். அதுபோல் அந்த ரெட் கார்பெட் வரவேற்பு, அந்த கார்பெட்டுன்னா தர விரிப்பு அல்லது கால் மிதி அப்படின்னு அர்த்தம். அதை தான் கால் மிதிக்கிறதையோ அல்ல தர விரிப்பையோ தான் எந்த ஒரு தலைவர் வந்தாலும் விரிப்பாங்க. சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜனாதிபதி அங்கே ஏரோப்ளைன்லேருந்து இறங்கும்போது ஏரோப்ளைன் அந்த படிக்கட்டிலேருந்தே அப்படியே விரிச்சிருப்பாங்க. அவர் போய் அந்த ரூமில் சேர்ற வரைக்கும் அந்த அப்படியே ரெட் கார்பெட் அது மேலேயே நடந்து வரணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு சும்மா கால் மதியையோ தர விரிப்பையோ போடல, தாங்க போட்டு இருக்கிற வஸ்திரத்தையே போட்டாங்க. இது மாதிரி எங்கேயாவது போட்டிருக்காங்களா? யாருமே போட்டதில்லை. அப்போ ஆண்டவர் இயேசு எவ்வளோ பெரியவர். ஆண்டவர் இயேசுக்கு வஸ்திரங்களை கழுத மேலே கொஞ்சம் பேர் போட்டாங்க, சீஷருங்க போட்டாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் இயேசுடைய கழுதை தான் இப்போ நடக்க போகுது. ஆனால் அந்த கழுதை, ஆண்டவர் இயேசு சுமக்கிற கழுதை கூட அதனுடைய கால் மண்ணில் படக்கூடாது, தரையில் படக்கூடாது, அதனுடைய கால் அழுக்காயிடக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் இயேசு இறங்கின பொழுது கூட, அவர் இறங்கும் பொழுது அவர் கால் மண்ணாயிடக்கூடாது, தூசி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி வழியெல்லாம் வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ பெரிய ஆண்டவர். அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் மெய்யான தேவன். அவர் அவ்வளோ கனப்படுத்தினாங்க. இன்னொரு சில ஜனங்கள் என்ன செய்தாங்களாம், மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அப்போ வஸ்திரங்களை கழுத மேலே போட்டாங்க. வஸ்திரங்களை வழியில் விரிச்சாங்க. ஆங்கில வேதாகம் என்ன சொல்லுன்னா, ரோட்டில் யாராவது, இப்போ ரோடு இருக்குது, ரோட்டில் உங்கள் வஸ்திரத்தை கீழே போட்டுட்டு அது மேலே யாராவது நடந்து போன உடனே நீங்கள் எடுத்து திரும்ப போட்டுக்குவீங்களா? ஆனால் அப்படி செஞ்சாங்க. ஆண்டவர் இயேசுக்காக வஸ்திரங்களை ரோட்டில் விரிச்சாங்க. ஆண்டவர் இயேசு நடந்து போயிட்ட பிறகு அதை எடுத்து போட்டிருப்பாங்க. அதை குறித்து டீட்டெயிலாக சொல்லலை. ஆனால் வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்காமல் போயிருக்க மாட்டாங்க நம்ம ப்ராக்டிக்கலாக நினச்சா. அப்போ அப்படி ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்துகிறாங்க. அப்படி ரோட்டில் விரித்து, கழுத மேலே விரித்து, மரக்கிளைகளை தரித்து வழியெல்லாம் பரப்பி, முன் நடப்போரும் பின் நடப்போரும் ஆகிய திரளான ஜனங்கள். இதெல்லாம் யாருமே சொல்லித்தரல, அவங்களே சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இன்னொரு கூட்டத்தார் சொல்றாங்க, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தாங்க. அல்லேலூயா. இயேசு நம்மளோடு கூட இருந்தால் நம்ம ஆர்ப்பரிக்கலாம். இங்கே அவரை அவ்வளோ கனப்படுத்தினாங்க. அவரை கனப்படுத்தினாங்க என்று நாம் சொல்வதை விட அவருடைய பாதத்தை கனப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தரையில் வஸ்திரத்தை விரிச்சது, ரோட்டில் வஸ்திரத்தை விரிச்சது, மர கிளையில் ரோட்டில் போட்டது, குதிரை அந்த கழுத மேலே வஸ்திரத்தை போட்டதெல்லாம் அவர் பாதம் கீழே படக்கூடாது, தூசி ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் வஸ்திரம். அப்போ அவர் பாதத்தை எவ்வளோ கனப்படுத்தியிருக்காங்க, அப்போ அவரை எவ்வளோ கனப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை நாம் அண்டிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில்
எல்லா மனிதரும் தேடிக்கொண்டு இருக்கிற ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னா இயேசுவின் பாதம் தான். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் வந்து யாரெல்லாம் சரண் அடைஞ்சாங்களோ அத்தனை பேரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே லாசரு மரித்து போன பொழுது அங்கே மரியாள் மார்த்தாள் 2 பேரும் ஆண்டவர் இயேசுவை பார்த்த உடனே, இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே என்ன சொன்னாங்க? அவங்க ஓடி வராங்க. அங்கே வந்து போதகர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் எந்த இடத்துல நிற்கிறாரோ அதே இடத்துக்கு அங்கே அந்த சகோதரி தேடி வராங்க. வந்த உடனே ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் 32ஆம் வசனத்தில் இயேசு இருந்த இடத்தில், யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால், அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அதுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு அற்புதம் செஞ்சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசுடைய பாதத்தை யார் ஒருவர் வந்து பிடித்து கொள்றாங்களோ, ஆண்டவரே நீர் இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அது எவ்வளோ ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வலியும் அந்த வேதனையும் அவங்க ஆண்டவர் பாதத்தில் வைக்கிறாங்க. ஒரே ஒரு சகோதரன், அந்த அக்கா தங்கச்சிங்க, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு தம்பி, அவங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ கூட யாரும் துணைக்கு இல்லை. அந்த ஒரு தம்பி தான். ஏன்னா அவங்கள பற்றி சொல்லப்படலை. மார்த்தாள் மரியாள் அவங்க வீடு, லாசரு ஒருத்தன். அப்போது அவங்க வலி, அவங்க துக்கம், அந்த மரியாள் தன்னுடைய துக்கத்தை ஆண்டவர் பாதத்தில் வைக்கிறா. ஆண்டவரை பார்த்த உடனே பாதத்தில் வந்து விழுந்துட்டா. பாதத்தில் விழுந்து அப்படியே அழறா. அப்படியே அழுது, நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பாதத்தில் விழுந்து அழுத உடனே அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாளா இல்லையா? அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் விழுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் நாம் விழுந்தா நிச்சயமா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், நான் உண்மையா ஒரு பாதத்தில் விழணும். நீர் தான் என்னை காப்பாற்ற முடியும், வேற வழி இல்லை. ஏன்னா வேற வழியே இல்லை. டாக்டர்கள் கைவிட்டுட்டாலும், மனுஷர்கள் கைவிட்டுட்டாலும், இயேசு மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அவர் கைவிட மாட்டார். அவருக்கு பேரே இயேசு கைவிட மாட்டார். ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். அப்போ இயேசு கைவிடாத ஆண்டவர். இயேசுடைய பாதத்தில் நாம் விழுந்தா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை நான்லாம் வந்து காத்துட்டு இருக்கிறேன். எப்போ போய் ஆண்டவர் இயேசுவை பார்க்க போகிறேன், அவர் பாதத்தை கட்டியாக பிடிச்சி கண்ணீர் விட்டு அழுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன். அவரை பார்த்த உடனே அவர் பாதத்தை முத்தம் செய்யணும், அவர் பாதத்தை இறுக பிடிச்சி நான் அழணுன்ட்டு காத்துட்டு இருக்கிறேன். அதுதான் எனக்கு ஆறுதலாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே அதுதான் ஆறுதல். இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு அவர் மட்டும் இருந்தால் எல்லாரும் அவர் பாதத்தை பிடிச்சிக்குவாங்க. அவர் மனுஷ உருவில் அவர் இருந்தார்னா பாதத்தை பிடிச்சி அழுவாங்க எல்லாரும். அவங்க பிரச்சனையை சொல்லி, அவங்க வியாதிகள், அவங்களுடைய ஏமாற்றங்கள், அவங்களுடைய தோல்விகள், மற்றவங்க அவங்கள புறக்கணித்த காரியங்கள், அவங்களுடைய வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், இதெல்லாம் சொல்லி ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு ஸ்திரீ, சீமோன் என்ற
குஷ்டரோகியா இருந்தவன், அவனை இயேசு சுகப்படுத்திட்டார். அதனால இப்போ அவன் குஷ்டரோகி இல்லை. இயேசுவால் மட்டும்தான் குஷ்டரோகத்தை சொஸ்தப்படுத்த முடியும். அதை எப்போ சொஸ்தப்படுத்தினார் அப்படியெல்லாம் நம்ம தெளிவாக இப்போ பார்க்கலனாலும், இயேசு மட்டும்தான் குஷ்டரோகத்தை நீக்கி சொஸ்தப்படுத்தினார். இந்த உலகத்தில் வேறு யாருமே குஷ்டரோகத்தை நீக்கலை, எந்த டாக்டரும் நீக்கலை. அப்போ இயேசுவால் சுகம் பெற்ற இந்த சீமோன், சீமோன்னா சீசன் சீமோன் கிடையாது, இது வேற சீமோன். வேதத்தில் 3 சீமோன் இருக்காங்க. அப்போ இந்த சீமோன் இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறான். இயேசுவை விருந்துக்கு அழைச்ச உடனே நல்ல சாப்பாடு கொடுக்குறான். இவன் நல்ல வசதியானவன் தான், ஆனால் குஷ்டரோகியாக இருந்தான். இயேசு சுகப்படுத்திட்டாரு. இப்போ வீட்டில் விருந்து கொடுக்குறான். வீட்டில் விருந்து கொடுத்த உடனே அங்கே ஒரு ஸ்திரீ வரா, இயேசுவின் பாதத்தில் அழறா. ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை கண்ணீரினால் நடைக்கிறா, தலைமுடியினால தொடைக்கிறா. ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை முத்தம் செய்கிறா. இந்த சம்பவம் அங்கங்கே இருக்கும். அப்படி இயேசுவை இவ தொடரா அப்படின்னு சொல்லி அந்த சீமோன் கண்ட உடனே, இவர் தீர்க்கதரிசியா இல்லையா அவனுக்கு ஒரு சந்தேகம். பாவியான ஸ்திரீ இவரை தொடுறா, ஆனா இவர் சும்மா இருக்காரு, அப்ப இவர் தீர்க்கதரிசியா இல்லையான்னு மனசுல ஒரு டவுட் பட்டுக்கிட்டே இருக்கா. இயேசு உடனே பேசுறாரு, சீமோனே, யார் அதிகமா அன்பு கூறுவாங்க? இவ்வளோ ஒரு சின்ன ஒரு கடனை சொல்றாரு, பெரிய ஒரு கடனை சொல்றாரு. இப்போ இதுல பெரிய கடனை அடைச்சவன அவன் நிறைய அன்பு கூறுவானா, சின்ன கடனை அடைச்சவன் அன்பு கூறுவானா? பெரிய கடனை அடைச்ச அந்த மனுஷன் தான் ரொம்ப அதிகமாக அன்பு கூறுவான். இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன்னா இவன் பாவி பாவி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்திரீயை இவன் நினைச்சு சொல்றானே, இவன் பாவியான ஸ்திரீ தான். பாவியான ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது இன்னொரு ஸ்திரீ விபச்சார ஸ்திரீ, கையும் களவுமா பிடிக்கப்பட்டா. இப்போ அவளை கல் எறியறதுக்காக அங்க இயேசுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க. இயேசு சொல்லிட்டாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எறிய கடவன். அவங்களுடைய பாவத்தை எல்லாம் கீழே எழுதுறாரு. எல்லாம் கல்லை கீழே போட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. இயேசுவின் பாதம் தான் அவளுக்கு சரணம், அடைக்கலம். இப்ப இயேசு நினைச்சா எல்லா கல்லையும் எடுத்து அவளை அடிக்கலாம். ஏன்னா இயேசு ஒரு பாவமும் அறியாதவர், பாவமே செய்யாதவர். அந்த விபச்சார ஸ்திரியை கூட மன்னிச்சிட்டாரு. ஸ்திரியை இனிமே நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத, மன்னிச்சு ஜீவனை கொடுத்தார். அன்னைக்கு அந்த மக்கள் கிட்ட இருந்து அந்த ஸ்திரியை காப்பாற்றினார். அதுபோல இந்த பாதத்தை கண்ணீரினால கழுவின அந்த ஸ்திரீவுடைய பாவத்தை, இவ பாவியான ஸ்திரீ அப்படின்னு எதனால வச்சு சொல்றாங்கன்னா, இவளை கையும் களவுமா பிடிக்கல. கையும் களவுமா பிடிச்சா அன்னைக்கே கொன்றுவாங்க கல் எறிஞ்சு. ஆனா இவ ஒருவேளை பாவம் செய்கிற ஸ்திரீயா இருக்கலாம், ஆனா மாட்டாம. அதனால இவ பாவியான ஸ்திரீன்னு தெரியும். ஆனா சாட்சி ஏதாவது நிரூபிக்கப்பட்டா அவ விபச்சார ஸ்திரீன்ட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. பாவியான ஸ்திரீக்கும் விபச்சார ஸ்திரீக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கைக்கு களவுமா பிடிச்சிட்டா அவ விபச்சார ஸ்திரீ. இவ பாவியான ஸ்திரீ ஒருவேளை வேற என்ன பாவங்கள் செஞ்சாலோ தெரியாது, ஆனா அவ பாவியான ஸ்திரீ. இவ ஆண்டவர் இயேசுவை தொடறதுக்கு இவளுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஆனாலும் இயேசுடைய பாதத்தை இவ கண்ணீரினால கழுவினா, ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை தன் தலைமுடியினால துடைச்சா, அவருடைய பாதத்தை ஓயாம முத்தம் செய்தா. அப்ப சீமோனை பார்த்து, சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தனே, எனக்கு என் காலை கழுவுறதுக்கு நீ தண்ணி தரல. இவ்வளோ வந்தது முதல் தன் கண்ணீரினால என் காலை கழுவுறா. சீமோனே, நீ என்னை முத்தம் செய்யல, ஆனா இவன் ஓயாம என் பாதங்களை முத்தம் செய்யறா. ஏன்னா அவளுடைய பாவம் அவ்வளோ பெருசு. அந்த பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டார். ஸ்திரியே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார்.
அப்போ அவளுக்கு எவ்வளோ வேதனை நீங்கி அவள் பாரமெல்லாம் நீங்கி ஒரு சுகம், அந்த ஒரு நல்ல ஒரு சுவாசத்தை அவ அன்னைக்கு விட்டுருப்பா. ஐயோ, என் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டாரா, இனிமே நான் பாவி கிடையாதா அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோடு அவள் போயிருப்பா. பாருங்க, ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் அவ்வளோ மகிமை இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் அங்கே 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 புருஷர் அங்கே போறாங்க. அவர்கள் யார் என்று சொன்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன். ஏன்னா ஆபிரகாம் அவங்கள ஆண்டவரே அப்படின்னு அழைக்கிறத பார்க்கிறோம். அந்த நாட்களிலே தேவன் தேவதூதர் உருவத்தில் மனுஷரை வந்து சந்திச்சிருக்கார். மனுஷ உருவத்தில் வந்து தேவன் மனிதர்களை சந்திச்சிருக்காரு. இப்போ எப்படி இப்பவும் வராரா? இப்பவும் வராரு. பிச்சைக்காரங்க வேஷத்தில் கூட வருவார், சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாள் அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்த. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், ரோட்டில் வஸ்திரம் இல்லாத ஒரு ஆளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு வேளை ஆண்டவர் இயேசுவாக கூட இருக்கும். அப்போ சொல்லுவார், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. அப்போது இதெல்லாம் நம்ம செய்யணும். ஏன்னா இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு ஆண்டவர் இயேசு சொல்றார். அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அங்கே 2ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 18:2 தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேனிடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு வழி தெரிஞ்சிச்சு. நாமளா இருந்தா யாரோ ஒரு 3 பேர் போறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுவோமா? சாப்பாடு போட மாட்டோம். அவங்க திருடங்களா, கொள்ளைக்காரங்களா, கொலைக்காரங்களா அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆபிரகாம் ஓடி போய், அவர் ஆண்டவர்னு அவருக்கு தெரியாது, ஆனா பேர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே அப்படின்னு சொல்றார். தன்னை தாழ்த்துறார். அது உண்மையா ஆண்டவர் தான் இவருக்கு தெரியாமலே ஆண்டவரே மற்றவங்களை கனப்படுத்துற ஆபிரகாம். சிலர் ஒரு பெரிய ஆளா இருக்கும், அவங்க சாதா ட்ரெஸ்ல இருப்பாங்க, ஆனாலும் அவங்கள மதிச்சு, ஐயா வாங்க ஐயா சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரு ராஜா ஒரு சாதாரண வேஷத்துல வந்திருக்காருன்னு வைங்க, இவர் சாதாரண வேஷத்தில் தானே வந்திருக்காருன்னு அவரை உதாசீனப்படுத்தினா நாளைக்கு நமக்கு தான் தண்டனை. அவர் ராஜான்னு தெரிஞ்ச உடனே வந்து பிடிச்சி, நீ ராஜாவை நீ கனவீனப்படுத்திட்ட அப்படின்னு தண்டிப்பாங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் தெரிந்தோ தெரியாமலோ, ஆண்டவரே என் வீடு வரைக்கும் வந்தீங்களே, வாங்க கொஞ்சம் தண்ணீர் தரேன், கால்களை கழுவி உங்கள் மரத்தடியில் சாய்ந்து கொண்டு இருங்கன்னு சொல்லி கொஞ்சம் அப்பம் கொடுத்தார். அப்புறம் என்ன கொடுத்தாரு? வெண்ணெய் கொடுத்தார், பாலை கொடுத்தார், சமைப்பித்த கன்றை கொடுத்தார். 4 விஷயத்தை கொடுத்தாரு. அதே போல இலைப்பாறை இடம் கொடுக்கிறார் மரத்தடியில்.
கொஞ்சம் தண்ணீர் தரேன்னு கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். ஒருவேளை அவர் கழுவி கூட விட்டுருப்பாரோ தெரியாது. அப்போ இவ்வளோ உபச்சாரம் செய்கிறார். நம்முடைய தமிழர் பண்பாட்டில் விருந்தோம்பல் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த நாட்களில் அதை இந்த சந்ததிகள் செய்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்களே ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றவங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு காலத்தில் கடையில் போய் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு வீட்டில் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ அதுக்கு கூட வேலையே இல்லை. ஃபோனில் ஆர்டர் பண்ணால் அவன் பெல் அடித்து ஃப்ரைட் ரைஸை கொடுத்துட்டு போவான். ஃபோனில் ஆர்டர் பண்ணால் அவன் நூடுல்ஸு, அவன் சிக்கனு, என்னென்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் தக்காளி வெங்காயம் கூட நீங்கள் கடைக்கு போக தேவையில்லை, அதையும் ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணால் வீட்லேயே தேடி எடுத்துகிட்டு தக்காளி வெங்காயம் என்னென்ன வேணுமோ, காய்கறி வேணுமோ, பேஸ்ட் வேணுமோ, உப்பு வேணுமோ, பருப்பு வேணுமோ எல்லாம் வீட்லேயே கொண்டு தரக்கூடிய காலமாக மாறிடுச்சு. ஆனால் அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவனை ஆபிரகாம் அவருடைய பாதத்தை கனப்படுத்தினார். அவருடைய பாதங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். அது எவ்வளோ முக்கியம். பாதத்தை கனப்படுத்தினார். அப்படி கனப்படுத்தி ஆகாரத்தை கொடுத்து, பாதத்தை கழுவ வச்சு ஆகாரம் கொடுத்து, இலைப்பார வச்சு, என்னென்ன ஆகாரம், அப்பம், நல்ல இளங்கன்று, சமைப்பித்த கன்று, வெண்ணெய், பால் இதெல்லாம் கொடுத்து உபசரித்து அப்படியே நிற்கிறார். அப்போ தான் தேவன் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். என்ன ஆசீர்வாதம்னா, ஒரு உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த ஆசீர்வாதம். ஈசாக்கை ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். உனக்கு ஒரு குழந்தைய நான் தருவேன்னு வாக்கு பண்ணி அந்த ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சாரு. அதே நேரத்தில் சோதேம் குமார பட்டணத்தை அழிக்க போகிற அந்த திட்டத்தையும் சொன்னார். இதெல்லாம் எதனால் வந்தது? தேவனுடைய பாதங்களை இவர் கனப்படுத்தினதுனால. ஆபிரகாம் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் அந்த சைடு வந்திருக்காங்கன்னு தெரியாம, அவங்க சாதா மனுஷர்னு விட்டுடாம, அவர் தேவன் என்று தெரியாமலேயே அவங்க பாதங்களுக்கு தண்ணீர் கொடுத்து போஷிச்சு ரெஸ்ட் எடுக்க வச்சு, அப்புறம் தேவன் அவரை ஆசீர்வதிச்சாரு. அப்புறம் தேவன் இவனுக்கு நான் எப்படி மறைப்பேன் அவர் சொல்லும் பொழுது ஆபிரகாம் ரெக்கமெண்ட் பண்றார். அதுக்கு முன்னால 18ஆம் வசனத்தில் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன்னா ஆபிரகாம் இவ்வளோ உபசரிக்கிற மனுஷன், இந்த ஆபிரகாமுக்கு நம்ம மறைக்க கூடாதுன்னு சோதேம் குமார பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லிட்டார். அப்போ இவர் ரெக்கமெண்ட் பண்றார். 50 நீதிமான்களிலிருந்து அழிப்பிரா, 45 நீதிமான்களிலிருந்து அழிப்பிரா, 40 நீதிமான்களிலிருந்து அழிப்பிரா, 30 நீதிமான்களிலிருந்து அழிப்பிரா, 20 நீதிமான் இருந்தால் அழிப்பிரா, கடைசியில் 10 நீதிமான் இருந்தால் அழிப்பிறன்னா 10 நீதிமான் கூட அந்த பட்டணத்தில் இல்லை. அப்போ லோத்துக்காக இவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு. அதனால தேவன் 2 பேர் அங்கே போகிறாங்க. ஒருத்தர் ஆபிரகாம் கிட்ட பேசுகிறாங்க. அந்த 2 பேர் போனவங்க லோத்துடைய மனைவி, அவங்களுடைய 2 பிள்ளைங்க கையை பிடிச்சி அவங்க லேட் பண்ணுறாங்க போகிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழிய போகுது சோதேம் குமாரா. அவங்க கையை பிடிச்சி வலிச்சு, போங்க திரும்பி பார்க்காம போயிடுங்க அப்படின்னு பட்டணத்துக்கு வெளியில் கூட்டிகிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அதில் லோத்தின் மனைவி மட்டும் திரும்பி பார்த்ததுனால உப்பு தொண்ணா மாறிட்டா, மற்றவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. அப்போ தேவன் அவருடைய பாதத்தை கனப்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவங்க உயர்ந்த நிலைமையில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதா ஆபிரகாம் தான் கனப்படுத்தினாரா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு இரவெல்லாம் அவர் போராடுறார். அங்கே 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
உம்மை போக விடேன் என்றான். இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான், ஆண்டவருடைய பாதத்தை விடமாட்டேன்னு பிடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவர் போகட்டும் அப்படின்னு சொல்றாரு. விடு, பொழுது வெடியுது. ஏன்னா பொழுது வெடிஞ்சா எல்லாரும் பார்த்துருவாங்க. தேவனை பார்த்தா எல்லாரும் உயிர் வாழ முடியாது, செத்து போயிடுவாங்க. அப்போ இருட்டில் இந்த யாக்கோபு தேவனை பிடிச்சிட்டான். அப்போ இவர் போராடுறார், ஆனா இவன் விட மாட்டேன்றான். இவன் என்ன சொல்றான், ஒரே கண்டிஷன், என்னை ஆசீர்வதிச்சால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அப்படிதான் நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சா நம்மளை நிச்சயமா அவர் ஆசீர்வதிச்சிருவார். அவர் பாதத்தை போய் பிடிச்சிடணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். யாக்கோபு அவரை பிடிச்சு கொண்டான். அவர் போறதுக்கு விடு, பொழுது விடியுதுன்னு சொல்றாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன் அப்படின்னு. உன் பேர் என்ன? யாக்கோபு. சரி, நீ தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லி அவனுக்கு இஸ்ரவேலின் பேரிட்டு அவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. தேவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர். அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அவன் அதுக்கப்புறம் நொண்டி நொண்டி நடந்தானா. அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இதெல்லாம் உண்மை சம்பவம். ஏன் இது உண்மை சம்பவம் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனை ஒரு மனுஷன் சந்திச்சா இதெல்லாம் நடக்கும் என்பதற்கு நான் ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியா இருக்கிறேன். திருமணத்துக்கு முன்பு அடிக்கடி நான் 3 நாள் மகாபலிபுரம் என்ற இடத்துல போய் உபவாசம் எடுப்பேன். அங்கே ஒரு கேம்ப் இருக்கு, கிறிஸ்துவ கேம்ப். அதில் உபவாசம் எடுக்கும்பொழுது ஒரு முறை இந்த சம்பவத்தை வச்சு, ஆண்டவரே நீர் யாக்கோபை சந்திச்சிர, அவன் தொட்ட உடனே அவன் நோண்டி நோண்டி நடந்தானே, அதனால இன்னைக்கு என்ன நீர் சந்திக்கணும், நீர் என்னை சந்திக்காம போகக்கூடாது, இன்னைக்கு என்னை நீர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி, என்னை நீர் தொடணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடியா நின்ட்டேன். அந்த மணலில், ஆண்டவருடைய சமூகத்தில் மணலில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவர் எப்போ தொட்டாரு அப்படின்லாம் எனக்கு தெரியல, ஆனால் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். ஏன்னா அதுக்காக தான் நான் கெஞ்சுறேன். ஆண்டவர் வந்துட்டாரு, என்னை தொட்டுட்டாரு, அதை நான் பார்க்கல, ஏன்னா கண்ணால் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவரை பார்த்துருக்கேன். எப்போனா நான் மரிச்சு போய் என் ஜீவன் போய் ஆண்டவரை பார்க்க தேவன் உதவி செஞ்சார். மனுஷர் மாதிரியே தான் இருக்கார். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது அவரை நான் பார்க்கல, ஆனால் என்னை தொட்டுட்டாரு. அதற்கு அடையாளமாக நானும் எழும்பி நடக்கிறேன், நொண்டி நொண்டி நடக்கிறேன். ஏன்னா யாக்கோபு சம்பவத்தை வச்சு தான் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நீர் அவனை தொட்டீர், அவனை ஆசீர்வதிச்சீர், என்னையும் நீர் தொடணும். அப்போ யாக்கோபு மாதிரி என்னையும் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப அந்த உபவாசம் இதுலேயே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அசிங்கமாக இருக்குது ஆண்டவரே, இதை கொஞ்சம் சரியாக்கிருங்க ஆண்டவர் அப்படின்னு திரும்ப ஜெபம் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்டு திரும்ப என் காலை சரியாக்குனார். இதெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ தயவுள்ள ஆண்டவர். நம்ம ஜெபத்தை, நம்ம விண்ணப்பத்தை கூட ஆண்டவர் கேட்குறார். நான் ஏதோ கதை சொல்கிறதுக்கு எனக்கு வேலை வெட்டி இல்லையா, நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரையுமே அவர் தொட முடியும், நம்ம எல்லாரையுமே அவர் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம எல்லாருமே உங்களை தனித்தனி கேட்டால் உங்களை ஆண்டவர் சந்தித்ததை நீங்கள் சொல்லுவீங்க, சாட்சியாக சொல்லுவீங்க. அப்போ நம்முடைய தேவன் எவ்வளோ நல்லவர், நம்மளை ஆசீர்வதிக்க அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொண்டால் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவரை தேடணும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவரை தேடுங்க, அவரை துதியுங்க, ஆராதிக்க நிறைய நேரம் எடுங்க, ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஆராதனைக்கு முக்கியத்துவம் செய்கிறது. ஏன்னா ஆண்டவர் பாதத்தை பிடித்து கொள்றதுக்கு அதுதான் சரியான நேரம். இன்னைக்கு வந்திருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. அவரை, ஏன்னா வேத சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் 2ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில், வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்.
அவர் முத்தம் செய்யணும்னா அவர் பாதத்தை தான் நம்மளால் முத்தம் செய்ய முடியும். ஏன்னா அவர் அவ்வளோ பரிசுத்தர். அவர் பாதத்தை தொடர்றதே நமக்கு பாக்கியம். அதுவே நமக்கு கிடைச்சா போதும். இயேசுவின் பாதம் கிடைச்சா போதும் நமக்கு. அவர் பாதத்திலேயே இருக்கலாம், அவர் பாதத்தில் ஜீவனை விடலாம், அவர் பாதத்தை முத்தம் செய்யலாம். என்ன வேணாலும் அவர் பாதத்தில் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டு. ஆகவே நம் கண்களை மூடி ஆண்டவராகிய தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் எங்கள் முற்பிதாக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு உம்முடைய பாதத்தை கனப்படுத்தி முதலாம் நூற்றாண்டு காலத்தில் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே உம்மை தரையிலே நடக்க விடாமல் தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் தரையிலே விரித்து, ரோட்டில் விரித்து, அந்த கழுத மேலே விரித்து, மர கிளைகளெல்லாம் தரித்து அந்த ரோடெல்லாம் பரப்பி, நீர் உம்முடைய கால்கள் மண்ணில் படக்கூடாது, உம்மை சுமக்கிற கழுதையின் கால்கள் மண்ணில் படக்கூடாது, தரையில் படக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கனப்படுத்தினாங்களேப்பா. ஏன்னா உம்முடைய பாதம் இந்த பூமியை தொட்டது எங்களுக்கு பாக்கியம். இந்த உலகத்தை படைத்த தேவன் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார் என்பது எங்களுக்கு சரித்திரம், எங்க பாக்கியம். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவராக இந்த உலகத்தில் எங்களோட கூட இருக்கிறீரப்பா. உண்மை தான் எங்களால் பார்க்க முடியல, ஆனால் உண்மை நாங்கள் உணர்கிறோம். நீர் எங்களை ஆவியினால் நிரப்புகிறீர், வல்லமையினால் நிரப்புகிறீர், அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்பொழுதெல்லாம் உண்மை உணர்கிறோம். அப்பா, எங்களை உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபங்கள், எங்கள் விண்ணப்பங்கள்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் செய்து எங்களை நீர் ஆசீர்வதிய. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய வேற யாரும் எங்களை ஆசீர்வதிக்க மாட்டார்கள் ஐயா. எங்களை சபிக்க வேணும்னா செய்வாங்க, ஆனால் நீர் ஒருவர் தான் எங்கள் பாவங்களை கூட மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் மேலே பரிதாபப்படுகிற தேவன். எங்கள் மேலே பரிதாபப்பட்டு எங்களை ஆசீர்வதியும். உமக்கே நாங்கள் சகல துதிக்கான மகிமையும் செலுத்துகிறோம். மீட்பர் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.